Hello students, welcome to Maximum KMR channel. 10th standard Max chapter 7 mensuration example 7.7 கான solution பார்க்கலாம். From a solid cylinder இந்த word வந்து ரொம்ப important. Solid அப்படின்னா என்னன்னா கேப் எதுவும் இல்லாமல் ஃபுல்லாகவே இருக்கும். சாலிட்னா ஒரு கல் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அது கல் தான் வந்து சாலிட் மாதிரி இருக்கிறது. அதில் வந்து எந்த ஒரு ஹாலோவும் இருக்காது. சிலிண்டர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சாலிட் சிலிண்டர்னால் இப்போ நார்மலாக சிலிண்டர் நம்ம எப்படி பார்ப்போம், இந்த இடத்துல கேப் இருக்கிறதா நம்ம வந்து சொல்லிப்போம். அப்போ இது கேப் இருந்ததுன்னா இது வந்து ஒரு ஹாலோ சிலிண்டர்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? ஹாலோன்னா இன்னொரு மீனிங்னா இதுக்குள்ளே இன்னொரு சிலிண்டர் இருக்கும். இப்போ இந்த சிலிண்டர் வந்து ஃபுல்லாகவே கவர் ஆகிருக்கு, உள்ளே ஃபுல்லாக மெட்டல் இருக்குது, ரெண்டு சைடுமே மெட்டல் இருக்குது, ஃபுல்லாகவே கனமாக இருக்கும். அதுதான் வந்து சாலிட் சிலிண்டர். இந்த சிலிண்டருடைய ஹைட் எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா 2.4 சென்டிமீட்டர்ஸ் அண்ட் டயாமீட்டர் வந்து இதிலிருந்து இது வரைக்கும் டயாமீட்டர் 1.4 சென்டிமீட்டர்ஸ்னு சொல்லியிருக்காங்க. எ கோனிக்கல் கேவிட்டி ஆஃப் த சேம் ஹைட். இப்போ கோனிக்கல் கேவிட்டினா என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ இதை வந்து ட்ரில் பண்ணி இது வந்து ஃபுல்லாகவே மெட்டல் இருக்கும், கனமாக இருக்கும். சரிங்களா? இப்போ ட்ரில் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கோன் மாதிரி ட்ரில் பண்ணுவாங்க. இதை கோன் மாதிரி ட்ரில் பண்ணுவோன்னா அடி பார்ட் வரைக்கும் கோன் மாதிரி போகும். அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அப்போது இதை ட்ரில் பண்ணும்போது அதே ஹைட்டுக்கு இந்த கோனுடைய ஹைட் வர மாதிரி இதை ட்ரில் பண்ணுறாங்க. இந்த கோன் மாதிரி ட்ரில் பண்ணுறாங்க. இந்த சிலிண்டரை ட்ரில் பண்ணதுக்கப்புறமா சேம் ஹைட்டுன்னு சொல்லிட்டாங்க. அந்த ஹைட்டுக்கே வந்து என்ன பண்ணுறாங்க, ட்ரில் பண்ணுறாங்க. அண்டு பேஸ் இஸ் ஹாலோட் அவுட். அப்போ ஹாலோட் அவுட்னா இந்த பேஸை மட்டும், அடியில் இருக்கக்கூடிய இந்த ஒரு பேஸை மட்டும் வெளியில் எடுக்கிறாங்க. ஹாலோ அவுட்னா இதில் இருந்து தான் இதான் பேஸை மட்டும் ஹாலோடாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபைண்ட் த டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த ரிமைனிங் சாலிட். அப்போ ரிமைனிங் சாலிட்னா என்ன அர்த்தம்? ஃபஸ்ட்டு இந்த சிலிண்டர் ஃபுல்லாக இருந்தது, இந்த கேப் எதுவுமே இல்லாமல் ஃபுல்லாக இருந்தது. அதுக்கப்புறமா இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இந்த கோன் மாதிரி ஒரு கேவிட்டி, ஒரு ஹோல்ஸை கோன் மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. ஹோல்ஸ் போட்டு இந்த இடம் கேப் ஆகிடுச்சு. அடியில் என்ன இருக்குன்னா ஃபுல்லாக தான் ஃபினிஷ் ஆகிருக்கும். சரிங்களா? ஃபுல்லாக வந்து கவர் ஆகிருக்கும் அடியில். மேலேருந்து பார்க்கும்போது கோன் மாதிரி ஒரு கேப் வந்து இதுக்குள்ளே இருக்குது. அதுதான் இந்த டயக்ராம்லாம் இவங்க ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ இதோடைய கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாவை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அப்போ நமக்கு இந்த சிலிண்டருடைய கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாவும் வேணும். இந்த கோன் இருக்குங்களா, இந்த கோன் வந்து எப்படி இருக்கும், உள்ள கோன் மாதிரி ஹோல்ஸ் இருக்குது. அப்போ இந்த கோனுக்கும் கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா வேணும். அதுக்கப்புறம் அடியில் வந்து என்ன இருக்கும், ஃபுல்லாக வந்து கவர் ஆகிருக்கும். இப்போ அடியில் என்ன இருக்குது, ஒரு சர்க்கிள் இருக்குது. அந்த சர்க்கிளுடைய சர்ஃபேஸ் ஏரியா, இந்த அவுட்டர் சிலிண்டருடைய சர்ஃபேஸ் ஏரியா, பேஸ் அடியில் வந்து சர்க்கிள் இருக்கும், அதோடைய சர்ஃபேஸ் ஏரியா, உள்ளே வந்து கோன் இருக்குது. 3 சர்ஃபேஸ் ஏரியா நமக்கு இருக்கணும். சரிங்களா? அப்போ 3 சர்ஃபேஸ் ஏரியா இருந்தால் தான் இதோடைய ஆன்சரை நம்ம ஃபைண்ட் பண்ணணும். அதுதான் சொல்கிறாங்க ரிமைனிங் சாலிட்னு சொல்லிட்டு. அப்போ சாலிடும் போது ஃபஸ்ட்டு இது உள்ளே ஃபுல்லாகவே இருக்கும். ஃபுல்லாக வந்து நமக்கு ஒரு ஹாலோ சிலிண்டர் வந்து ஹாலோ இல்லாமல் சாலிடாக இருக்குது. அந்த சாலிடில் ஹோல்ஸை போட்டு இதை வந்து ஒரு கோன் மாதிரி ஹோல்ஸ் போடுறாங்க. ரிமைனிங் பார்ட் கோன் மாதிரி ஹோல்ஸ் போட்டு உள்ளே இருக்கக்கூடிய அந்த தூள்லாம் வந்து வெளியில் எடுத்துருவாங்க. அந்த டஸ்ட்டெல்லாம் எடுத்ததுக்கப்புறமா உள்ளே வந்து ஹோல்ஸ் இந்த கோன் மாதிரி இருக்கும். அப்படி இருக்கப்போ நம்ம சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. சர்ஃபேஸ் ஏரியானா சிலிண்டருடைய மேலே இருக்கக்கூடிய சர்ஃபேஸ் ஏரியா, கோனுடைய உள்ளே வந்து பார்த்தோன்னா சர்ஃபேஸ் ஏரியா கோனுக்கு வரும். அந்த சர்ஃபேஸ் ஏரியாவும் ப்ளஸ் அடியில் பாட்டமில் என்ன இருக்கும், ஒரு சர்க்கிள் இருக்கும். அந்த ஏரியா, இந்த 3 ஏரியாவும் ஃபைண்ட் பண்ணால் தான் இதுக்கான ஆன்சர். சரிங்களா? நான் கிவன் டேட்டா என்னென்ன கொடுத்துருக்காங்கன்றதை எழுதிப்போம். ஃபஸ்ட்டு கிவன் சிலிண்டருடைய ஹைட், ஹூஸ் ஹைட்டுன்னு சொல்லிட்டாங்களா. ஸோ ஓகே, அதை நம்ம என்ன பண்ணலாம், ஹைட்டு அதை ஹெச்ன்னு எடுப்போம், ஈக்குவல் டு 2.4 சென்டிமீட்டர்ஸ் அண்டு டயாமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ டயாமீட்டரு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், டயாமீட்டர்லேருந்து ரேடியஸை ஃபைண்ட் பண்ணணும். இது வந்து டயாமீட்டர் 1.4 சென்டிமீட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ரேடியஸ் நமக்கு வேணும்னா இந்த டயாமீட்டரை ரேடியஸ் ஆர் ஃபைண்ட் பண்ணுறோம். டயாமீட்டரை 2ஆல் டிவைட் பண்ணுறோம். 1.4 2ஆல் நம்ம டிவைட் பண்ணோம்னா நமக்கு 2 7s are 14 வரும். இங்கே பாயிண்ட் இருக்கிறதுனால 0.7 சென்டிமீட்டர்ஸ். இப்போ ரேடியஸ் தெரியும், ஹைட் தெரியும். அவங்க எதை ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க கொஷினில் பாருங்கள், டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த ரிமைனிங் சாலிட். அந்த ஹோல்ஸை போட்டு எல்லா டஸ்ட்டெல்லாம் வெளியில் எடுத்ததுக்கு அப்புறமா ரிமைனிங்கில் இருக்கக்கூடிய அந்த ஏரியாவை சர்ஃபேஸ் ஏரியாவை ஃபைண்ட் பண்ண சொல்கிறாங்க. அப்போ இதை எடுத்து எழுதிப்போம். டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த ரிமைனிங் சாலிட். டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த ரிமைனிங் சாலிட். ரிமைனிங் சாலிடில் என்னென்ன இருக்குது நமக்கு, இப்போ ஒரு சிலிண்டர், அந்த சிலிண்டருடைய சர்ஃபேஸ் ஏரியாவை நம்ம ஃபைண்ட் பண்ணோம். கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா டோட்டலாக இருக்கக்கூடிய சர்ஃபேஸ் ஏரியாவை தான் அவங்க கேட்டிருக்காங்க. சர்ஃபேஸ்னால் மேலேன்னு அர்த்தம். இப்போ நமக்கு டோட்டலாக சர்ஃபேஸ் ஏரியா எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தோம்னா, மேலே இந்த இடத்துல ஹோல்ஸ் ஆகிடுச்சு. அப்போ அந்த இடத்துல வந்து உங்களுக்கு சர்க்கிள் இருக்காது. அடியில் பாட்டமில் மட்டும்தான் ஒரு சர்க்கிள் இருக்கும். ஃபஸ்ட்டு சிஎஸ்ஏ ஆஃப் கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் சிலிண்டருடைய கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா இருக்குது, ப்ளஸ் கோன் இருக்குது. உள்ளே நம்ம கோன் மாதிரி இருக்கும் ஹோல்ஸ். அப்போ அதுக்கு ஒரு சர்ஃபேஸ் ஏரியா, கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் கோன் ப்ளஸ்
இந்த அடியில் பாட்டமில் ஒரு சர்க்கிள் இருக்குது சரிங்களா, அது வந்து ஏரியா ஆஃப் த பாட்டம் அப்படின்னு உங்களுக்கு டினோட் பண்ணியிருக்காங்க. ஏரியா ஆஃப் த பாட்டம்னா இங்கே நான் ப்ராக்கெட்டில் அதுக்கு என்ன சொல்கிறேன்னா ஏரியா ஆஃப் சர்க்கிள்னு சொல்கிறேன் சரிங்களா. ஏன்னா அடியில் பாட்டம் எப்படி இருக்கும், சர்க்கிளாக தான் இருக்கும். CACA ஆஃப் சிலிண்டருக்கு ஃபார்முலா என்ன, நம்ம கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த சிலிண்டர்னா 2πRH ஸ்கொயர் யூனிட்ஸ். ஓகே, இதுதான் வந்து சிலிண்டருடைய கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்முலா. ப்ளஸ் இந்த ஃபார்முலாஸை எப்படி கொண்டு வரணுன்றதை நம்ம வந்து ப்ரீவியஸ் வீடியோவில் இன்ட்ரடக்ஷன் வீடியோவில் சிலிண்டர், ஹாலோ சிலிண்டர், கோன் மூணுத்துக்குமே கிளியராக கொடுத்துருக்கோம். அதை பார்த்தீங்கன்னா ஃபார்முலா நீங்கள் மறந்துட்டால் கூட நீங்கள் அதில் வந்து டெரைவ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ CACA ஆஃப் கோனுக்கு வந்து π × r × L ப்ளஸ் இந்த பாட்டமில் இருக்கக்கூடியது சர்க்கிளுடைய ஏரியா உங்களுக்கு எப்பவுமே என்னன்னு தெரியும், ஆல்ரெடி πr² நமக்கு தெரியும். ஸோ πr² ஏரியாச்சு. இப்போ இதில் நமக்கு என்னென்ன வேணும்னா பைக்கு வேல்யூ 22/7 போட்டுருவோம். ரேடியஸை நம்ம ஆல்ரெடி ஃபைன் பண்ணி வச்சுருக்கோம். அண்ட் இந்த இடத்துல ஒரு எல்லுன்னு ஒன்று இருக்குது, அந்த எல்லை நம்ம ஃபைன் பண்ணணும். எல்லை ஃபைன் பண்ணணும்னா கோன் எடுக்கிறோம், உள்ளே இருக்க கோனை மட்டும் தனியாக வரைஞ்சிக்கிறேன். ஓகே, இந்த கோனுக்கு ஹைட்டுன்னு நம்ம பார்க்கும்போது இந்த கோனுடைய ஹைட்டு, இந்த ஹைட் வந்து ஆஸ் இட் இஸ் சிலிண்டருக்கு என்ன ஹைட் இருக்கோ அதே ஹைட்டு தான் 2.4. அதே மாதிரி இந்த கோனுக்கு இந்த டாப் நாச்சு இந்த இடத்துல கரெக்டாக வரும். அப்போ இது என்னென்னா நமக்கு இது இதிலேருந்து இது வரைக்கும் ஃபுல்லாகவே டயாமீட்டர், இதில் பாதின்னும் போது ரேடியஸ், இந்த இடத்துல இந்த பார்ட்டை நம்ம கனெக்ட் பண்ணும்போது ரேடியஸ், நம்ம ரேடியஸ் என்ன ஃபைன் பண்ணியிருக்கோம் 0.7 சென்டிமீட்டர்ஸ். இப்போ நமக்கு ஒரு சைடு இந்த சைடு தெரியும், ஹைட்டு தெரியும் 2.4, R தெரியும் 0.7. நம்ம என்ன ஃபைன் பண்ணணும், ஸ்லாண்டிங் ஹைட்டு ஹெல்லை வந்து ஃபைன் பண்ணணும். ஓகேங்களா, ஸ்லாண்டிங் ஹைட் எல்லை ஃபைன் பண்ணுறதுக்கு ஃபார்முலா என்ன, இங்கே L = r² + h². இப்போ ஆர்ன்றது நமக்கு என்ன 0.7, இந்த 0.7 ஸ்கொயர் பண்ணுறோம். ஹைட்டுன்றது என்ன நமக்கு 2.4 ஸ்கொயர் பண்ணணும். இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். 0.7 ஸ்கொயர் பண்ணோன்னா 0.49 வேல்யூ வரும். 2.4 நம்ம ஸ்கொயர் பண்ணும்போது 5.76, ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணும்போது 6.25. 6.25 ஸ்கொயர் ரூட்லேருந்து வெளியே எடுக்கணும். 625 நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். 625க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தால் என்ன 25. இங்கே நமக்கு அதுக்கேற்ற மாதிரி பாயிண்ட் வந்து 1 டிஜிட்ஸ்க்குள்ளே தள்ளி வரும் சரிங்களா. இங்கே 2 இருந்ததுன்னா ஸ்கொயர் ரூட்லேருந்து வெளியில் எடுக்கும்போது ஒரு டிஜிட் அதில் பாதியை கன்சிடர் பண்ணுவோம். அப்போ நமக்கு 2.5 ஆன்சர் வந்து ஸ்லாண்டிங் ஹைட் வந்து 2.5 சென்டிமீட்டர்ஸ்ன்ற ஃபைன் பண்ணியிருக்கோம். இப்போ நமக்கு எல்லா வேல்யூஸும் தெரியும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம், டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த ரிமைனிங் சாலிட் என்னன்றதை ஃபைன் பண்ணலாம். டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ரிமைனிங் சாலிட். நவ் இந்த இடத்துல எது இதெல்லாம் காமனாக இருக்குன்னு பாருங்கள். இந்த இடத்துல πr எல்லாமே காமனாக இருக்குது. ஸோ பையையும் ஆரையும் வெளியில் எடுத்துக்கலாங்களா. நம்ம இதை தான் ஃபைன் பண்ண போகிறோம். CACA ஆஃப் த சிலிண்டர், CACA ஆஃப் த கோன், பாட்டம் ஏரியா, சர்க்கிள், அதோடைய ஏரியாவுக்கு πr² கொடுத்தாச்சு. எல்லா இடத்துலையும் ஒரு பை ஒரு ஆர் இருக்குது. ஸோ πr காமனாக வெளியில் எடுத்துட்டோம்னா இந்த இடத்துல πr எடுத்துட்டோம் 2 × h 2h ப்ளஸ் பையையும் ஆரம் எடுத்துட்டோம், L மட்டும் இருக்கும். ப்ளஸ் இந்த இடத்துல ஒரு பை ஒரு ஆரை வந்து வெளியில் எடுத்துட்டோம், ஒரே ஒரு ஆர் மட்டும் ரிமைனிங் இருக்கும். ஃபைனலி பைக்கு வேல்யூவை 22/7 இன்ட்டு ஆர்ன்றது என்ன ரேடியஸ், ரேடியஸ் எவ்வளோ ஃபைன் பண்ணியிருக்கோம் 0.7 இன்ட்டு 2 × h, ஹெச்சுக்கு ஹைட் என்னன்னு பாருங்கள் 2.4 ப்ளஸ் எல்ன்றது ஸ்லாண்டிங் ஹைட் நம்ம என்ன ஃபைன் பண்ணியிருக்கோம்னா 2.5 ஃபைன் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் ஒரு ரேடியஸ் ஆர் ஆட் பண்ணணும், ரேடியஸ்ன்றது இங்கே 0.7. நம்ம இப்போ எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல இந்த 7 நம்ம கேன்சல் பண்ணோன்னா 0. இங்கே 1 7 சார், இங்கே 1 7 சார், என்ன ஆகும் 22 × 0.1 ஆகிடுச்சு. இன்ட்டு இந்த 2யும் 2.4யும் மல்டிப்ளை பண்ணுறோம். 2 4s are 8, 2 2s are 4. now 4.8 ப்ளஸ் ஒரு 2.5 ப்ளஸ் ஒரு 0.7. இந்த பாயிண்ட்ஸ் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 4.8 இருக்குது அண்டு 2.5 இருக்குது, 0.7 இருக்குது. ஓகே, 8 இங்கே 10 13 ஒரு 7 ஆட் பண்ணால் 22 4 6 8. ஸோ நமக்கு ஃபைனலி 8 என்ற ஆன்சர் வந்திருக்கு. 22 × 0.1 × 8. நவ் 8ஆல் 22 மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு என்ன ஆகும் 8 2s are 16 1, 8 2s are 16 + 1 is 17, 176 வந்திருக்கு. இந்த 176 இந்த 0.1ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். 0.1ஆல் நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது 1ஆல் இந்த 176 மல்டிப்ளை பண்ணுறோம், 176 வந்துடுச்சு. 0ஆல் மல்டிப்ளை பண்ணால் 0 தான். 1 டிஜிட்ஸ் தள்ளி நம்ம இந்த இடத்துல பாயிண்ட் வைக்கணும். ஃபைனலி 17.6ன்னு நமக்கு ஆன்சர் வந்திருக்கு. இதை வந்து
சென்டிமீட்டரா மீட்டரான்னு செக் பண்ணி நமக்கு என்ன கொடுக்கணும், ஸ்கொயர் யூனிட்ஸ் கொடுக்கணும். ஸோ சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஃபைனலாக அவங்க கேட்டிருக்குது டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த ரிமைனிங் சாலிட். அதை எழுதிக்கோங்க. டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த ரிமைனிங் சாலிட். என்ன ஆன்சர் வந்திருக்கு? 17.6 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இதுதான் நமக்கு ஃபைனலான ரெக்வயர்ட் ஆன்சர். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.